ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோட் படம் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி விஜய்ங்க என்னமா நடிச்சிருக்காரு, வேற லெவலில் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ விஜய் ரெண்டு கேரக்டரில் வராரு. அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று யங்கு ஒன்று ஓல்டு. ரெண்டுத்துலேயுமே டிஃபர் தெரியாமல் அவ்வளோ இம்ப்ரெஷனாக நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யங் கேரக்டர் ரொம்ப பிச்சுட்டு போவோம். ஸோ என்னடா இது குறைச்சிட்டாங்க இந்த ஓல்டு கேரக்டர் அப்படின்னு நினைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இந்த ஓல்டு கேரக்டர் வேற லெவலாக பண்ணுவார். ஸோ தளபதி விஜய் அவரோட நடிப்பை வந்து சொல்லவே வேணாம், இந்த படத்தில் வேற லெவலாக தரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த குட்டி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் மாதிரிலாம் நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் ஸ்னேகா, லைலா அண்ட் பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் அஜ்மல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரோல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் பிரசாந்த், பிரபுதேவா பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸில் இன்வால்வ் ஆவாங்க இந்த படத்தில். அந்த இன்வால்மெண்ட்டில் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மோகன் சார் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் அவர் கொடுத்த ரோலை நீட்டாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ஷனில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் பிளாஸ்ட் ஆகிற மூமெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா தளபதியோட 68வது படத்தில் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்ஸ்னால் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வேற லெவலில் வெங்கட் பிரபு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்னேகாக்கும் தளபதி விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இன்ட்ரோல் பிளாக்லாம் வேற லெவலாக இருந்துச்சு சொல்லலாம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டு போயிருந்தாங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல கிறிஸ்டா வெங்கட் பிரபு சார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா யோகி பாபு காமெடி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அதில் காமெடியை இன்னும் உள்ள சொருகி அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் 40 மினிட்ஸ் கொண்டு வந்தாங்க பாருங்கள். வெங்கட் பிரபு சார் வேற லெவல் சார். நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் 40 மினிட்ஸ் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ் 40 மினிட்ஸ்க்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வேற லெவலாக கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம். அண்ட் நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சு இதில் இந்த படத்தில். ஆனால் அது கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. ஒரு சில இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கலாம், பட் அந்த அளவுக்குலாம் அவ்வளோ யோசிச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக அந்த சஸ்பென்ஸ்லாம் நீட்டாக சூப்பராக அந்த மீட்டரில் பிடிச்சி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் சொல்கிற விஷயத்தில் நம்ம யுவனை பற்றி பேசியே ஆகணும். யூடியூப்லாம் சொல்லுவாங்க, யூடியூப்பில் சாங்ஸ்லாம் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் தேட்டரில் போய் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறப்போ எனக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் மட்ட சாங்கு அதை ப்ளேஸ் பண்ண விதம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் விசில் போடு அந்த பீட்லாம் மாற்றிருந்தாங்க. அந்த தேட்டரில் கேட்குறப்போ பிளாஸ்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு டைலாக் சொல்லுவார் ஒருத்தரை பற்றி. அதெல்லாம் தேட்டரில் கிழிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்காக்கில் ஒரு சேசிங் சீன் நடக்கும். தளபதியை சேஸ் பண்ணுவாங்க வில்லன்ஸ்லாம். ஸோ அப்போ சினிமோட்டோகிராஃபிலாம் வேற லெவலில் இருந்துச்சு அந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவனை பற்றி சொல்லிட்டு நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் பிரேம்ஜிலாம் சின்ன போர்ஷனில் வருவார் ஒரு சீனில் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில். அந்த சீனில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். வெங்கட் பிரபு சார் உங்கள் தம்பி நீங்கள் சூப்பராகவே பண்ணியிருந்தீங்க சொல்லலாம். எல்லா படத்துலையும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஒரு சீன் வந்தாலுமே இந்த படத்துலையும் ஒரு சீனில் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே ஒரு சில கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கணும்ல. அதே தான் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப் அண்ட் டவுனாக தான் போகுமே. இன்ட்ரோவில் பீக்கில் போகும். அண்ட் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. அண்ட் செகண்ட் ஹாஃபு சொல்ல வேணாம், போயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஸ்பார்க் சாங்கை ப்ளேஸ் பண்ண விதம் வந்து சரியில்லை. ஒரு சூப்பரான சீன் போயிட்டு இருக்கோம். ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த பசங்களே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னடா இது இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஸ்பார்க் சாங் அப்படின்னு சொல்லி. ஸ்பார்க் சாங் தேவையே இல்லை அந்த இடத்துல. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் தளபதி ஒரு குட்டி தளபதி அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஏஜி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இருந்தாலும் கூட அந்த சீன் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூபர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அது ரொம்ப சஸ்பென்ஸாக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன கதைன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ் ரிவ்யூ. அண்ட் இன்னொரு விஷயத்த சொன்னோம், இந்த ஆடியோ அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் லோ பட்ஜெட் யூடியூபர் நான். போக போக ஒரு கேமரா வாங்கி நல்லா செட் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணி ஒரு சூப்பராக பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப
ஸ்ட்ரகிளாக பேசியிருப்பான், இப்போ கூட ஸ்ட்ரகிளாக இது. இதை நான் கரெக்ட் பண்ணி ஒழுங்காக பேசணும் இதுக்கப்புறமா. தேங்க்யூ.